தேவன் இந்த நாளில் எனக்கு கொடுத்த அந்த கிருபைக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு சிறிய இடைவெளி என்பதாக மறுபடியும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் இந்த நாளில் நாம் வாசித்து தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான 2ஆம் நிருபம் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி. 2 பேதுரு 3:12 முதல் பகுதி. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். லுக்கிங் ஃபார் அண்ட் ஹேசனிங் த கமிங் ஆஃப் த டே ஆஃப் த லார்ட். முதலாவது கிறிஸ்து இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தமது மகிமையிலே நிறைவாக்கி ஆசீர்வதிப்பாராக என வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் தியானிக்க போகிற செய்தி இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகின்றோம். இதனால இயேசு கிறிஸ்து இந்த நாள்ல 2ஆம் முறையாக நம்ம மத்தியில வரப்போகிறார். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அதற்காக நாம் ஆயத்தமாக காத்திருக்கிறோம். இங்கே பேதுரு அப்போஸ்தலன் 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அறிவுரை என்று சொல்லுகின்றார். என்ன அறிவுரை சொல்கின்றார்? 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய நாள் சீக்கிரமாக வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள் என்று சொல்லி 1ஆம் நூற்றாண்டிலேயே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும்படி அப்போஸ்தலர்கள் சபை மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்துக்கு மனிதனாய் வரும்போது அப்பொழுதே தன்னுடைய 2வது வருகையை குறித்து சொல்ல ஆரம்பித்து விட்டார். தன்னுடைய 2வது வருகை, முதல் வருகையின் போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் வந்தபோதே தன்னுடைய 2வது வருகையை குறித்து அவர் சொல்ல ஆரம்பித்து விட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே என்ன சொல்கின்றார்? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல தேவனுடைய குமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று சொல்லி 2ஆம் வருகையை குறித்து சொல்லுகின்றார். அதே இந்த நாளிலே 30வது வசனத்திலே சொல்லுகின்றார், வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வருவேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து முதல் முறையாக வந்திருக்கும் போதே 2ஆம் வருகை குறித்து அவர் சொல்ல ஆரம்பித்து விட்டார். அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சுமார் இந்த உலகத்திலே 33 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார். அதற்கு பின்பதாக சிலுவையில் அறைந்தவரை கொண்டார்கள், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி விட்டார். உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக 40 நாள் அளவும் பல திருஷ்டாந்தங்களினாலே அதை உறுதிப்படுத்தி கொண்டே வந்தார். கடைசியாக ஒரு நாள் ஒரு சீஷர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு அவர் என்ன செய்தார்? ஒரு மலைக்கு சென்றார். அந்த மலையில ஒலிவ மலைக்கு சென்றார். ஒலிவ மலை என்றது எங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெத்தானிக்கும் எருசலேமுக்கும் இடையில ஒரு சின்ன குண்டு. அதுதான் இந்த நாள்ல இந்த மலை. இந்த மலைக்கு அவர்களை அழைத்து சென்றார். அழைத்து சென்று அநேக காரியங்களை சொன்னார். நீங்கள் எருசலேம் விட்டு நீங்கி போக வேண்டாம். இந்த நாள்ல யோவான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நானும் உங்களுக்கு ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பேன் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லிவிட்டு 8வது வசனத்துல என்ன சொல்லுவார் என்று சொன்னால், பரிசுத்தாவிகளிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுவார். அந்த வார்த்தை அவர் சொன்ன மாத்திரத்துல ஒரு மேகம் வந்து அவரை அப்படியே மேலே எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விடும். உடனே இவர்கள் எல்லாரும் வானத்தை அப்படியே அண்ணாந்து பார்த்து நின்று கொண்டிருப்பார்கள். அப்பொழுது வெண் வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் பக்கத்திலே நின்று, கலிலேயராக மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து இருக்கின்றீர்கள்? உங்களிடத்திலிருந்து இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார்கள். எனக்கு அறிவு, ஏன் கலிலேயராகிய மனுஷரே என்று சொல்லி அழைக்கிறார் என்று சொன்னால், அவருடைய 12 சீஷர்களிலே யூதாஸ் காரியத்தை தவிர மற்ற எல்லாரும் கலிலேயாவை சேர்ந்தவர்கள். ஆகவேதான் கலிலேயராகிய மனுஷரே என்று அழைத்து இந்த நாளிலே இந்த இயேசு மறுபடியும் உங்கள் மத்தியிலே வருவார் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து பார்த்தீர்களால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எப்படியெல்லாம் இந்த நாளிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டே வரலாம். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து 12 சீஷர்கள் இருந்தார்கள். 12 பேர்ல 11 பேர் இரத்த சாட்சிகளாக மரித்து விட்டார்கள். ஒரே ஒரு சீஷன் யோவான் மாத்திரம், அவன் பத்மு என்று சொல்லி ஒரு தீவுக்கு அவன் அனுப்பப்பட்டான்.
அந்த தீவிலே அவன் இருக்கும்போது, அதனால வெளிப்படுத்தின விஷயம் முதல் வசனத்துல வாசிக்கின்றோம். கடைசியாக சம்பவிக்க போகிற அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து அவனுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். வெளிப்படுத்திக் கொண்டே வரும்போது அநேக காரியங்களை அவருக்கு சீக்கிரத்தில் சம்பவிக்க போற என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். சீக்கிரத்தில் சம்பவிக்க போற சில காரியங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டே வந்தார். அப்பொழுது நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இதனால வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 7ஆம் 12ஆம் வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுவார்? இதோ சீக்கிரமாக வருகிறேன், இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லுவார். அந்த கடைசி புஸ்தகத்தினுடைய கடைசி வசனம் வந்து ஒரு வாழ்த்துதல் சொன்னது. அதற்கு முந்தின வசனம், அதுதான் கடைசி வசனம் என்று சொல்ல வேண்டும். அந்த வசனத்துல 20ஆம் வசனத்துல என்ன சொல்லுவார்? மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லுவார். மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லுவார். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களே தங்களுடைய நாளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லி ஆவலாய் எதிர்பார்த்தார்கள், ஆவலாய் எதிர்பார்த்தார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் ஆவலாய் எதிர்பார்த்தார்கள் என்று சொன்னால், முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது அவர்கள் நம்ம சொல்லுகிறது போல பிரைஸ் தி லார்ட் அல்லது குட் மார்னிங் என்றெல்லாம் சொல்லுகிறது இல்லை. அவங்க ஒரு அரபிக் வார்த்தையில ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா, அரபிக் வார்த்தை மொழியில ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா, மாரநாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பார்க்கும்போது மாரநாதா என்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று சொல்லி அவர்கள் முதலாம் நூற்றாண்டிலேயே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்த்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, தெசலோனிக்கர் சபையினர் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்த்தார்கள் என்று சொன்னால், ஒருவேளை அநேகர் வேலையெல்லாம் செய்ததை விட்டுவிட்டு இயேசுதான் வரப்போகின்றாரே, நாம் இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை என்று சொல்லி வேலை செய்கிறது எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் வீண் அலுவல்காரர்களை சுத்தத்திரியை ஆரம்பித்து விட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை கண்டித்து எழுத வேண்டிய ஒரு நிலை வந்து விட்டது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களிலே அவர் என்ன எழுதுவார்? இந்த நாளிலே நீங்கள் வீண் அளவுக்காரர்களை சுத்தக்கூடாது, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை உண்டு, ஆனால் அது வரைக்கும் நீங்கள் பணி செய்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி எழுதுவார். ஆகவே அவ்வளவாக எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்த்தார்கள். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்தார், மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லி. அவன் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்தார்கள். வேதம் சொல்லுகின்றது, கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகின்றது. தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் என்று சொன்னபடியினாலே அவர்கள் முதலாம் நூற்றாண்டிலேயே அவர் கிறிஸ்துவ வைத்து விட்டார்கள், இயேசு வருகிறார் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாம் நூற்றாண்டு கடந்து விட்டது, 2ஆம் நூற்றாண்டு வந்தது, 20ஆம் நூற்றாண்டு வந்தது, இப்ப 21ஆம் நூற்றாண்டு வந்து விட்டது. இயேசு வரவில்லையே, இயேசு வரவில்லை. சாரா நவராஜ் என்று சொல்லி ஒரு அருமையான ஊழியரை உங்களுக்கு தெரியும். அவர்கள் தங்களுடைய நாளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிகவும் எதிர்பார்த்தார்கள். அவருடைய பாடல் எல்லாம் நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்று சொன்னால், எல்லா பாடலுடைய கடைசி சரணமும் வருகையை குறித்து தான் இருக்கும், வருகையை குறித்து தான் இருக்கும். எனக்கு அருமையான இல்லை, இவர்கள் மட்டும் இல்லை, இன்னும் அநேகரை சொல்ல முடியும். பொன்னம்மா சன்னியாசினி என்று சொல்லி ஒரு அம்மா உண்டு. 99வது வயதுல அவங்க இறந்து போனாங்க. 2006ஆம் ஆண்டுல. அவங்க எல்லாம் நான் சின்ன பையனா அவங்களை பார்த்திருக்கிறேன். அவங்க டேமரின் வச்சுட்டு பாடுவாங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், மாசில்லாதவர்கள் ஆகாயத்தில் அவருடைய சேர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி. இப்பவுமே இயேசு வந்துருவாரோ என்று சொல்லி யோசிக்கிற அளவுக்கு அவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை மிக அதிகமாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் இத்தனை 21ஆம் நூற்றாண்டு வந்து விட்டதே, ஏன் இந்த நாளிலே இயேசு வரவில்லை? இயேசுவினுடைய வருகை சீக்கிரமாய் வருவேன், மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் சீக்கிரமா வருகிறேன் சொன்ன இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை தாமதிப்பதற்கான காரணம் என்ன என்று சொல்லி வேதத்திலிருந்து 2 காரணங்களை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்லி என்னுடைய செய்தியை முடித்து விடுகிறேன். இதனால 2 காரணங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை தாமதிப்பதற்கான 2 காரணங்கள். முதல் காரணம் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 2 பேதுருவின் புஸ்தகம் அதே 3ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே முதல் காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 2 பேதுரு 3:9, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல்
எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்கிறார். முதல் இந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதிப்பதற்கான முதல் காரணம் என்ன வேதம் சொல்கிறது என்று சொன்னா, நம்ம எல்லாரும் மனம் திரும்பிடணும். ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி அவர் வாக்கு தத்தத்தை குறித்து எண்ணமற்றவர்களா இருக்கல, நம்மள நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இதனால மனம் திரும்புதல் வேதத்துல மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. மனம் திரும்புதல் என்ற செயல் மிக முக்கியமாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில உதாரணங்கள் என்னன்னு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துக்கு வரும்போது அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி ஒரு மனிதன் அனுப்பப்பட்டான். அவன் பேர் தான் யோவான் ஸ்நானகன். இந்த மனிதன் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக தன்னுடைய வழிகளை ஆயத்தம் பண்ணும்படி அனுப்பப்பட்ட ஒரு மனிதன். அவன் இந்த உலகத்துக்கு வந்த உடனே முதல் செய்த பிரசங்கம் என்ன என்று சொல்லி மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னார் என்று சொன்னா, முதல் பிரசங்கம் என்னன்னு சொன்னீங்க, repent, the kingdom of God is at hand. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதான் அவர் சொன்ன முதல் பிரசங்கம். இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணின யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துக்கு வந்த உடனே அவர் பிரசங்கித்த முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள் என்பதுதான். அவருக்கு பிறகு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. அவர் பிரசங்கித்த முதல் பிரசங்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவரு என்ன பிரசங்கித்தார் என்று சொன்னீங்கன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல அவருக்கு சொல்லி ஒரு 12 சீஷர்கள் கூடயே இருந்தாங்க. ஒரு தடவை அவர் 12 சீஷர்களை 2 பேரா பல இடங்களுக்கு அனுப்பி அவங்களுக்கு வழி ஆயத்தம் பண்ணி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் பிரசங்கித்தாங்க. அவங்க என்ன பிரசங்கித்தாங்க என்று சொல்லி பாத்தீங்கன்னா, மார்க்கு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அந்த 12 சீஷர்களும் என்ன பிரசங்கித்தாங்கன்னா, மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து, அவர்களும் என்ன செஞ்சாங்க, இந்த மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பிரசங்கித்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா, டே ஆஃப் பெந்தேகோஸ்ட் என்று சொல்லுவோம். 50ஆவது நாள் இயேசு கிறிஸ்துனுடைய 40 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுகிறார். அது பெந்தேகோஸ்தே என்ற பண்டிகை நாள்ல ஊற்றப்பட்டபடினால அது பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார். 120 பேர் இருந்தாங்க, ஊற்றப்பட்டாங்க. வந்தோடனே எல்லாரும் அவங்கவுங்க பல பாஷைகள்ல பேசுறாங்க. எல்லாருக்கும் இது என்னமா முடியுமோன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவர்கள் எல்லார் மத்தியிலும் அவருடைய பேதுரு ஒரு சின்ன பிரசங்கத்தை பண்ணுகிறார். அவர் பண்ணும்போது என்ன சொல்லுகிறாரு சொன்னீங்கன்னா, நீங்க 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதுல என்ன சொல்றார், நீங்கள் மனம் திரும்பி, உடனே அவரும் என்ன சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். மனம் திரும்புங்கள் என்றுதான் சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டு அன்றைக்கு மாத்திரம் எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றாங்கன்னு சொன்னீங்க, 3000 பேர் சபையில சேர்க்கப்பட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல மனம் திரும்புதலுக்கு வேதம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை நான் உங்கள் மத்தியில சொல்லிக்கொண்டே வருகிறேன். அதற்கு பின்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். அவர் எழும்பினார், ஒரு பெரிய அப்போஸ்தலனா எழும்பினாரு. அவர் எழும்பி அவர் சுவிசேஷ பயணங்கள் பல இடங்களுக்கு சென்றார். பயணங்களுக்கு செல்லும் போது அத்தேனே என்று சொல்லி ஒரு பட்டணத்துக்கு சென்றார். அங்க மார்க்ஸ் மேடை என்று சொல்லி ஒரு மேடை இருந்தது. அது ரொம்ப அறிவாளிகளுக்கு, ரொம்ப முக்கியமான பெரியவர்களுக்கு தான் அந்த மேடை கொடுக்கப்படும். அந்த மேடையில அவர் பிரசங்கிக்கிறதுக்கு, அவர் அந்த அத்தேனை மக்களோடு பேசுறதுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் என்ன பிரசங்கித்தார் என்று சொன்னீங்கன்னா, அவரும் அதை தான் பிரசங்கித்தார். அறியாமல் காலங்களை தேவன் காணாத ஒரு போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனுஷருக்கு கட்டளையிடுகிறார் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இதெல்லாம் நான் ஏன் சொல்லிக்கிட்டே வரேன்னு சொன்னீங்கன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏன் வேதம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று சொல்லி, அதே நல்ல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஐயா நீங்க எதுக்கு ஐயா இந்த உலகத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்புறதற்கு அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்ல. மனம் திரும்புறது, மக்கள் மனம் திரும்பணும் அப்படின்றதுதான் அவருடைய வருகையினுடைய முக்கிய நோக்கமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம்.
அதுக்கு அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து மரித்தாரு, உயிரோடு எழும்பினாரு. உயிரோடு எழும்பின உடனே சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 47ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசம் இருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படும். மனம் திரும்புதல் பிரசங்கிக்கப்படணும் என்று சொல்லி சொன்னாரு. இன்னும் பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அவர் 3 உவமைகளை சொல்லுவாரு. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 2 இடத்துல 7ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் என்ன சொல்லணும்னு தெரியுமா? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல ஏன் இதை நான் இவ்வளவு அழுத்தமா சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில 20 வருஷம் இருக்கிறேன், அல்லது நான் ஒரு நல்ல ஒரு நீதியான வாழ்க்கை வாழுகிறேன், எனக்கும் மனம் திரும்புவதற்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு வேண்டியதில்லை என்று சொல்லி எந்த மனிதனும் சொல்லிவிடவே முடியாது. எந்த மனிதனும் சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இதனால மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்புதல் அவசியம். இதனால தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை தாமதிப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம மனம் திரும்புதல் கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்க தவறிவிட்டோம். எந்தோ ஒரு நாள் நான் பாவத்தை அறிக்கை செய்து ஒப்புரவாயிட்டேன், இனி எனக்கு மனம் திரும்புதல் இல்லை என்று சொல்லி யோசித்து விடுகிறோம். இல்ல, ஒவ்வொருவருக்கும் மனம் திரும்புதல் அவசியம். நாம் அநேக நேரங்களில் யோசிச்சு கொள்கிறோம், நாம் பாவம் செய்கிறதுனால பாவியா மாறிடுறோம் என்று சொல்லி. இல்ல அப்படியே இல்ல. வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னீங்கன்னா, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல என்ன சொல்றா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகிவிட்டோம் என்று சொல்லி. எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம். அத தாவீது பக்தன் மேல அழகாக சொல்லுவார். 51ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல என்ன சொல்லுவாருன்னு சொல்லுங்க, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லி. நான் கற்பந்தரித்து குழந்தையா தாயின் வயிற்றுல இருக்கும்போதே பாவியாக இருக்கிறேன். I don't become a sinner by committing sin. I'm committing sin because I am already a sinner. நான் பாவம் செய்கிறதுனால பாவியாக மாறுகிறது அல்ல, நான் பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்கிறேன். இதை நம்ம நன்றா புரிந்து கொள்ளணும். அதான் யோவான் 1 யோவான்ல 1ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்போம். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லி என்ற ஒரு நாள் அறிக்கை செய்து அதனால நம்ம திருப்தி அடைந்து விடக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அதான் தாவீது பக்தன் 139ஆம் சங்கீதத்துல மிக அழகாக சொல்லுவார், ஆண்டவரே தேவரீர் என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து ஆண்டவரே என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி எனக்கு அருமையானவர்களே அது சொல்லுவார். 1 கொரிந்தியர் 11:28 சொல்லி, எந்த மனிதனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு தேவனுடைய தேடும் விளக்கு நம்முடைய இருதயத்தை அப்படியே ஆராய்ந்து பார்த்து, பாவம் உண்டானால் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி மனம் திரும்பணும். இந்த நாள்ல கிறிஸ்தவர்கள் மனம் திரும்புவதில் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்க தவறிவிட்டோம். அதே போல மற்றவர்கள் இந்த மனம் திரும்புவதற்கு நேராக நடத்த தவறிவிட்டோம். ஆகவே தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல ஆதாமுக்கும் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஆதாம் பாவம் செய்ததினால் பாவியானான். பரிசுத்தமா அவன் சிருஷ்டிக்கப்பட்டான், பாவம் செய்ததினாலே பாவியாக மாறும். ஆனா நம்ம ஆதாமை தவிர மற்ற எல்லாரும் நம்ம பாவியா இருக்கிறோம், ஏற்கனவே பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இதனாலின் இரவேளையில உண்மையாவே நான் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கணும் சொல்லி அவரோட காத்திருக்கிறேன் என்று சொல்லுவோமானா, முதலும் முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்துல, ஆண்டவரே இந்த நாள்ல சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு நல்ல ஒரு பாவ அறிக்கைன்னு சொல்லி தருவாங்க. செய்யத்தக்காதவளை செய்தேன், செய்ய வேண்டியவளை செய்ய தவறிவிட்டேன். இந்த 2 காரியங்களையும் தேவ சமூகத்துல கிறிஸ்தவர்களாகிய நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை தாமதமே இருக்காது, வெகு சீக்கிரத்துல அமைந்து விடும். எனக்கு அருமையான தாமதிக்கிறார் என்று எண்ணுகிற காரணம் என்னன்னு சொன்னா, வாக்கு தத்துவத்தை குறித்து அவர் எண்ணமற்றவராக இருக்கவில்லை. அவர் ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும் என்று சொல்லி அவர் இவ்வளவு நாளும் இந்த மனம் திரும்பலை குறித்து எண்ணமற்றவர்களாக இருந்திருப்பீங்க என்று சொன்னா, இந்த நாள்ல மனம் திரும்புவதற்கு நேராக நீங்க வரும்படி உங்களை அழைக்கிறேன். ஒருவேளை ஒரு சிலர் யோசிக்கலாம், மனம் திரும்புதல் என்ன என்று சொல்லி, ஏன் அதை நீங்க சொல்லலை அப்படின்னு சொல்லி. மனம் திரும்புதல் குறித்து நான் சொல்ல வேண்டியதே இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
ஒரு சின்ன பையன் வருவேன், ஒரு சபையை சேர்ந்த ஒரு சின்ன பையன் ஒரு நாள்ல ஒரு ஆற்றின் கரையில ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தடியில மத்தியான நேரத்துல அங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சு கொண்டே இருந்தான். சபை போதகர் அந்த வழியாக வந்தாரு. வந்த உடனே யோசிச்சாரு, என்னடா நம்ம சபையை சேர்ந்த ஒரு பையன் ஜெபிக்கிறானே என்று சொல்லி உடனே அவன் பக்கத்துல போனாரு. என்ன ஜெபிக்கிறான்னு சொல்லி கேட்டாரு. அந்த பையன் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லி ஜெபிச்சு கொண்டே இருந்தான். என்ன ஜெபித்தான் தெரியுமா? லார்ட் 1 ஃபுட் லோயர், ஆண்டவரே ஒரு அடி மட்டும் இறங்கட்டும், ஒரு அடி மட்டும் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தான். ஐயர் குருவானவர் பொறுமை இழந்துட்டாங்க. முதுகுல தட்டி, தம்பி நீ என்ன செய்யறா அப்படின்னு சொன்னாங்க. ஜெபிக்கிறேன் அப்படின்னு. யாருக்காக ஜெபிக்கிறா அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னா, எங்க அப்பாவுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்பாவுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னா ஒரே ஒரு வார்த்தையை தானே சொல்லிக் கொண்டே இருக்கிறா என்று சொல்லி கேட்டார். அவன் சொன்னா, ஆமா ஐயா, எங்க அப்பாவுக்காக தான் ஜெபிக்கிறேன். எங்க அப்பாவுக்கு மனம் திரும்புதல் என்றால் என்னன்னு தெரியும். ஏன் மனம் திரும்பணும், எப்படி மனம் திரும்பணும் எல்லாம் நல்லா தெரியும். எல்லாம் தலை அறிவில இருக்குது. ஆனா அந்த தலை அறிவில இருக்கிற இந்த காரியம் ஓர் அடி இறங்கி அவருடைய இருதயத்தின் அனுபவமாக மாறட்டும் சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களுக்காக இதனால ஒருவர் ஜெபிக்கணும் என்று சொன்னா இதுதான் நல்ல ஜெபம். எல்லாருக்கும் தலை அறிவில உண்டு, அது இருதயத்தின் அனுபவமாக மாறணும். இதான் என்னுடைய ஜெபம். இதான் இந்த நாள்ல அந்த பாரத்தோட தான் நான் உங்க மத்தியில பிரசங்கிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இவ்வளவு நாளும் மனம் திரும்புதலை குறித்து அல்லல் தட்டி இருப்பீங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து இந்த நாள்ல எண்ணமற்றவர்களா இருப்பீங்கன்னா நமக்கு தண்டனை உண்டு. ஆகவே இந்த கிடைக்கப்பட்ட இந்த நாள்ல மனம் திரும்புதலுக்கு நேராக நம்ம சென்று விடுவோம் என்று சொன்னா இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை வெகு சீக்கிரத்தில் அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ரெண்டாவதாக 2 காரணம் சொல்லுகிறேன் சொன்னேன். ரெண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 2வது காரணம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு இதனால 24வது அதிகாரம் 4வது அதிகாரம் 24வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவரு தேவனுடைய வருகை தாமதிப்பதற்கான காரணத்தை சொல்லுகிறார். 14ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னு சொன்னீங்கன்னா, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். ஏன் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதிக்கிறது என்று சொன்னா, கடைசி குடிமகனுக்கு இன்னும் இந்த மகிமையின் சுவிசேஷம் சென்றடையவில்லை. நாம் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மகிமையின் சுவிசேஷம் கடைசி திக்கு வரைக்கும் போகணும் என்றதுல நாம் ஏனோ தானோ என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் இந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தார். 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். சிலுவையில இறந்தாங்க. அவர் வெற்றி முழக்கம் இட்டார். வெற்றி முழக்கம் முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லி ஒரு வெற்றி முழக்கம் இட்டார். அந்த வெற்றி முழக்கம் இட்ட உடனே அவங்க என்ன வெற்றி முழக்கம் எல்லாம் முடிந்தது என்று சொன்னாங்க. ஆனா முடிந்தது என்று சொன்ன ஆண்டவர் உயிரோடு எழும்பின உடனே சீஷர்களிடத்துல ஓடி போய், நீங்கள் புறப்பட்டு போய் எங்கு தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். மனுக்குலத்தின் ரட்சிப்புக்கான காரியத்தை அவர் செய்து முடித்து விட்டார். முடித்துவிட்டு வெற்றி முழக்கம் விட்டு விட்டார், முடிந்தது என்று சொல்லி. ஆனால் இந்த மகிமையின் சுவிசேஷம் கடைசி திக்குவரைக்கு செல்வதற்கு ஒரு பெரிய பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் யோசிக்கிறது உண்டு, ஏன் இந்த பொறுப்பை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தார்? இதை ஒருவேளை கேப்ரியல் தூதனுக்கோ இன்னும் மற்ற தூதர்கள் கொடுத்திருப்பாருன்னு சொன்னா, ஒரே நிமிஷத்துல இதோ சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அந்த நற்செய்தி வேகமாக பரவி இருக்குமே. ஆனால் இதனால மனிதர்களாகிய நம்மளை நம்பி ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, பொறுப்பை நாம் என்ன செஞ்சோம், ஏனோ தானோ என்ன செஞ்சோமா? இதனால நான் ஏன்னு சொன்னீங்கன்னா, இன்னும் இந்த எத்தனையோ மிஷன் இயக்கங்கள் எழும்பி இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. நம் நாட்டுல இல்ல, மற்ற நாள் எல்லா நாட்டிலும் நடக்குது. ஆனா ஆண்டவர் விரும்புகிற அளவுக்கு அல்லது ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற அளவுக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மற்றவர்கள் கொண்டு செல்கிறதுல நம்ம வேகம் காட்டுகிறோமா என்று சொன்னா இல்ல. எனக்கு அருமையானவர்களே, இதனால நமக்கு உனக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க நல்லா புரிந்து கொள்வீங்க. இயேசு கிறிஸ்து இந்த பொறுப்பை நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். ஒருவேளை பிரான்ஸ் தேசத்துல ஒரு பெரிய ஒரு பட்டணம் இருந்துச்சு. பிரான்ஸ்ல அந்த பட்டணத்துல அதுல ஒரு கிராஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க, சந்தி என்று சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். 4 ரோடுகள் சந்திக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு சின்ன குண்டு இருந்துச்சு. அந்த குண்டுல ஒருவர் இயேசு கிறிஸ்துனுடைய
முழு உருவச் சிலைய நிறுவினாங்க. முழு உருவச் சிலை எப்படி நிறுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2 கரங்களையும் நீட்டி அதுல போறவங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறது போல அவங்க நிறுவினாங்க. முதலாம் உலக மகா யுத்தத்தின் போது அங்கங்கே குண்டுகள் வீசப்பட்டது. அப்போது இயேசு கிறிஸ்துனுடைய 2 கரங்களும் அப்படி உடைஞ்சு கீழே விழுந்துட்டு. விழுந்த உடனே ஒரு வாலிபன் ஒருவன் அந்த குண்டுல ஏறினான். அந்த சிலை நிறுவப்பட்ட அந்த மேடையில ஒரு வார்த்தை வந்து எழுதினான். ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை எழுதினான். என்ன எழுதுனா என்று சொன்னீங்கன்னா, கிரைஸ்ட் ஹேஸ் நோ ஹேண்ட்ஸ், யூ ஆர் ஹிஸ் ஹேண்ட்ஸ் என்று சொல்லியிருந்தான். இயேசுவுக்கு கரங்கள் இல்லை, நீங்களே அந்த கரங்கள் என்று சொல்லி. இஃப் அட் ஆல் Jesus want to do something in this world, he can do only through you. He will not directly do that. He will not directly do that. இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு கிரியை செய்ய விரும்பினார் என்று சொன்னா அது உங்களை கொண்டும் என்னை கொண்டுதான் செய்ய முடியும். அவர் வந்து நேரடியாக செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்து வருவாரு. அப்ப எப்படி வருவார்? போனோட ரட்சகரா வந்தாரு, இப்ப என்ன வர போறாரு? நியாயாதிபதியா வர போறாரு. அதனால இந்த மகிமையின் சுவிசேஷத்தை கடைசி தீக்கு வரைக்கும் கொண்டு போகிற ஒரு பெரிய பொறுப்பு நம்ம இடத்துல உண்டு. மறந்து விடவே கூடாது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு தேவனுடைய மனிதன் இவ்வாறு சொன்னார், the church is the only society on earth which exists for the benefit of its non-members என்று சொன்னார். ஐயா, சபை என்ற ஒரே ஒரு ஸ்தாபனம் தான் சபையில அங்கத்தினர்கள் அல்லாதவர்களுக்காக செயல்படுகிற ஒரு சங்கம் என்று சொன்னார். நீங்க வந்து லேபர் யூனியன் சொல்லுவாங்க. லேபர் யூனியன்ல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, உடனே அவங்க அதுல மெம்பரா இருக்கணும். நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தேன். எங்களுக்கு ஒரு அசோசியேஷன், ஆபீசர்ஸ் அசோசியேஷன் சொல்லி உண்டு. அந்த ஆபீசர்ஸ் அசோசியேஷன்ல எனக்கு ஒரு 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 தீங்கு சொல்லப்படுகிறது அல்லது எனக்கு அநீதி வந்து செய்யப்படுகிறது என்று சொன்னா, நான் அவங்ககிட்ட ஓடி போய் சொல்லுகிறேன், எனக்கு இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி. வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்க, ஆர் யூ மெம்பர் ஆஃப் திஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு இதுல அங்கத்தினர்களா என்று சொல்லி கேட்பாங்க. நான் அங்கத்தினர்கள் என்று சொன்னா அது தங்களுடைய பிரச்சனை போல எடுத்து செயல்படுவாங்க. அங்கத்தினர் இல்லை என்று சொல்லிவிட்டா இது எங்களுக்கும் இல்ல, நீங்க இது வந்து அங்கத்தினருடைய நன்மைக்காக செயல்படுகிறது என்று சொல்லி விடுவாங்க. ஆனா சபை அப்படிப்பட்டதல்ல, கிறிஸ்தவம் அப்படிப்பட்டதல்ல. நம்ம எதற்காக செயல்படணும் சொன்னீங்கன்னா, இன்னும் சபைக்குள்ள வரல பாருங்க, அவங்களுடைய நன்மைக்காக செயல்படும். அதுதான் சபைக்கும் மற்ற இயக்கங்களுக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக அழகாக சொன்னார். 1 கொரிந்தியர் 9:19 சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு அது அணியோ, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது என்று சொல்லுவார். Woe is me if I do not preach the gospel. எனக்கு ஐயோ என்று சொல்லி அவர் செய்வார். அதனால IMS NMS இந்த ரெண்டையும் ஸ்தாபித்த பிஷப் அசரியா அவர்கள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் ஒரு காரியத்தை சொல்லுவாராம். கிறிஸ்தவர்கள் பேசும்போது அவங்களுடைய வலதுகையை உங்க தலைமையாக வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம், சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி எல்லாரும் அறிக்கையிடுங்க என்று சொல்லுவாராம். எனக்கு எவ்வளவு உண்மையான ஒரு காரியம் பாருங்க. நம்ம எண்ணமற்றவர்களா இருக்கிறோம், யாருக்கோ வந்தது போலன்னு சொல்லி யோசிக்கிறோம். இது வந்து கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், தெய்வீக கட்டளை, கிரேட் கமிஷன் என்று சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பெரிய பொறுப்பை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதை நம்ம ஏனோ தானோ என்று செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு என்ன, என் குடும்பம் இருக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம சுத்தி கொண்டே இருக்கிறோம். இன்னும் அந்த அந்த மகிமையின் சுவிசேஷத்துக்கு ஒளி தெரியாம இருள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே ஒரு கூட்டம். அவங்களுக்கு யார் சொல்லுவா? தம்பி என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எவனேசர் தம்பி சொன்னாங்க, இதனால 3 காடுகள் 3 மாநிலங்களிலும் பரவி இருக்கிற காட்டு பகுதியில ஒரு ஜனங்கள் வாழுகிறாங்க, ஜனு குறும்பா என்று சொல்லி. அவர்கள் மத்தியில யார் பிரசங்கிப்பா? எனக்கு அருமையானவர்கள், இதே போல அநேக மற்ற மாநிலங்கள்ல இருளில வாழ்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்கள வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருகிற ஒரு பெரிய பொறுப்பு உண்டு. நீங்க இந்த நாள்ல இந்த மகிமையின் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை வெகு சீக்கிரத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அநேக வாலிபர்கள் என்னை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, யூ கேன் கோ அஸ் அ மிஷனரி. நீங்க மிஷனரியா போகலாம். அதனால ஏசாயா 6:8 இதா ஒரு சத்தம் ஒரு கேக்குது, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போனார். ஆண்டவர் இந்த ஏசாயா நீ போவாயா என்று சொல்லி கேட்கல, யாரும் பொதுவான ஒரு அழைப்பு கொடுத்தார்.
உடனே ஏசாயா என்ன சொன்னா, நான் போகிறேன், என்னை அனுப்புவேன்னு சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுடைய தனக்கே உரித்தான அமர்ந்த மெல்லிய சத்தத்துல செயல்படுவார் என்று சொன்னா, நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்க வாலிபர்கள் எதற்காகவோ தங்களுடைய ஜீவனை கொடுக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வருகிறேன் என்று சொல்லி ஏதோ ஒரு இயக்கத்துல இணைந்து மிஷனரியாக செல்லுங்கள். கர்த்தர் உங்களை மிக வல்லமையா பயன்படுத்துவார். இதனால இங்கிலாந்து தேசத்துல இருந்து இப்படிப்பட்ட மிஷனரிகள் நன்றாக படித்த ரேகலண்ட், அதே போல கால்வெல், போப், இப்படிப்பட்ட படித்தவர்கள் இந்த நாளுக்கு வரலன்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருப்போம்? நான்லாம் கண்டிப்பா ஏதோ ஒரு பனைமரத்துல ஏறி கிடந்திருப்பேன். எனக்கு அருமையானவர்கள இந்த நாள்ல நம்ம எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணி இவ்வளவு நல்லா சம்பாதிச்சு இவ்வளவு வாழ்றோம் சொன்னா அன்றைக்கு கிறிஸ்துவ நம்ம மத்தியில கொண்டு வந்தாங்க. அதே போல யாராவது கத்திருந்தனால நான் பேசி கொண்டிருக்கும் போது தனக்கே உரித்தான அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு உங்களை இடைவிடுவா, நீ உடனே தம்பி எபனேசரை கான்டாக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு இயக்கத்துல ஜெம்ஸா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இயக்கத்துல நீங்க மிஷனரியா போய் பணியாற்றும். இதனால சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக மிஷனரி பணிக்கு எத்தனை பேர் தமிழ்நாட்டில இருந்து ஓடி வந்தாங்களோ அதுல 1% கூட இன்னைக்கு வரவில்லை என்று சொல்லி துக்கத்தோட உங்களோட பகிர்ந்து கொள்வேன். எனக்கு அருமையானவர்களே, முதலாவது யூ கேன் கோ அஸ் அ மிஷனரி. ரெண்டாவதாக நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னீங்கன்னா, யூ கேன் ப்ரே ஃபார் மிஷனரிஸ் ஒர்க். மிஷனரிகளுக்காகவும் அவர்கள் செய்யற பணிக்காகவும் ஜெபிக்கலாம். தம்பி எனக்கு எவனேசர் மேல ரொம்ப சந்தோஷம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு பிரேயரை இத்தனை வாரங்கள் நடத்துவது அவ்வளவு எளிதல்ல. ஆனா அது ஒரு பொறுப்பா எடுத்து அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, பிள்ளைகளோடு இருந்தாலும் சரி, அது கரெக்டா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு தேவனுடைய மனிதன் சொன்னார், பிரேயர் மூவ்ஸ் த ஆர்ம் தட் மூவ்ஸ் த வேர்ல்ட் என்று சொல்லி, உலகத்தை அசைக்கும் கரத்தை ஜெபம் அசைக்கிறது என்று சொன்னார். எனக்கு அருமையானவருடைய ஜெபத்தினுடைய வல்லமை அறிந்த நான் இதனால மிஷனரி பணிக்காக ஜெபிக்கணும். அநேக பணித்தளங்களுக்கு போயிருப்பேன். ஒரு 17 மாநிலங்கள்ல உள்ள மிஷனரி பணித்தளங்களுக்கு போயிருக்கேன். மிஷனரியோட தங்கியிருக்கேன். நான் என்னுடைய மனைவியும் அவங்களோட தங்கிடுவோம். அப்படி தங்கும்போது மிஷனரிகள் எல்லாம் இடத்துல சொல்லுற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணே கைண்ட்லி ப்ரே, அண்ணே எனக்காக ஜெபிங்க, ஜெபிங்க, பொருள் வேணும், சம்பளம் காணும், எதுவுமே பேசுறது இல்லை. ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். அதனால சில மிஷனரி சொல்லுவாங்க, நான் இன்னைக்கும் அங்க இருக்கிறோம்னா இந்த ஜெபம் தானே காரணம் அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான ரெண்டாவது ஒரு முடிவு எடுக்கலாம். நீங்க நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி அடுத்தாப்புல நீங்க வந்து யூ கேன் கிவ் ஃபார் மிஷனரி ஒர்க். மிஷனரி போலிங்க நல்ல ஆலய கட்டுமானம், நம்ம நம்ம ஆலயத்தை எக்ஸ்டெண்ட் பண்றது, இன்னும் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக கொடுக்குற அநேகர் இருக்கிறாங்க. ஆனா நான் நல்ல நான் ஒரு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் மிஷனரி பணியில இருக்கிறேன். நான் கண்டுகொண்ட உண்மை என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள 10% தான் மிஷனரி பணிக்காக கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வருகிறாங்க. அவங்கள நீங்களும் ஒருவர், நீங்களும் ஒருவர். மிஷனரி பணி ஒரு தேவை உள்ள ஒரு பணி. 25 ஆண்டுகளாக ஒரு சபையை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அது செல்ஃப் சப்போர்ட்டிங் சர்ச்சாக மாறல. இதே இது நான் பாளையங்கோட்டையில் ஒரு சபை ஆரம்பிப்பேன்னு சொன்னா அடுத்த வருஷமே செல்ஃப் சப்போர்ட்டிங் தன்னுடைய காரியங்களை பார்த்து கொள்ளுகிற சபையாக மாறிவிடும். ஆனால் அது அங்க இல்லை. அதனால எனக்கு அருமையானே நீங்க கொடுக்கணும். கடைசியாக என்ன சொல்லுகிறேன், நீங்க மிஷனை அனுப்புறதோட திருப்தி அடைந்து விடக்கூடாது. நீங்க இங்க ஆத்மா ஆதாயர்களாக மாறும். நீங்க இருக்கிற இடத்துல கிறிஸ்துவ நீங்க பிரசங்கிக்கணும். ஏதோ மிஷனரி அனுப்பிட்டேன், மிஷனரி ஊழியத்துக்காக பணம் கொடுக்குறேன், மிஷனரி பணித்தளங்களுக்கு போகிறேன், இதுல திருப்தி அடைந்து விடாதுங்க. கடைசியா ஒரு ஆத்மாவை இயேசுவின் பக்கமாக நடத்துறது எப்பொழுது யோசிச்சு பாருங்க. கடைசியா இயேசுடைய அன்பை நான் நேரடியாக சொன்னது எப்போ அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, everybody cannot become an evangelist, but everyone can become a soul winner. எனக்கு அருமையான இயேசுடைய அன்பை அறியாம துக்கத்துல என்னைக்கு தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம், என்னைக்கு இது செய்யலாம்னு சொல்லி துக்கத்தோடு அலையிறவங்க உங்களுடைய அலுவலகத்தில் உண்டு, உங்களுடைய பள்ளி மாணவர்கள் உண்டு, உங்களுடைய நெய்பர்ஸ் உண்டு. இவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை எடுத்து செல்கிற ஒரு பெரிய பொறுப்பு உண்டு. மிஷனரி பணிக்கு நீங்க செய்கிற உதவிக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். ஆனா அது ஆத்ம ஆதாய பணிக்கு சப்ஸ்டிடியூட் அல்ல, அது மாற்று அல்ல. முதல்ல முக்கியமா நீங்க ஒரு ஆத்ம ஆதாயர்களா இருக்கணும். எனக்கு அருமையானவர்களே, இந்த 5 காரியங்களையும் நம்ம செய்திருவோம் என்று சொன்னா கண்டிப்பா இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் கடைசிக்கு வரைக்கும் சென்று விடும். கடைசிக்கு வரைக்கும் சென்று விடும் என்று சொன்னா நீங்க வெகு சீக்கிரத்துல இயேசுவே இருக்கும் என்பதில்ல. முதலாவது மிஷனரியா போகலாம். 2வது மிஷனரி ஊழியத்துக்காக உண்மையுத்தமா ஜெபிக்கலாம். 3வதாக மிஷனரி ஊழியத்துக்காக நீங்கள் முடிந்த அளவு கொடுக்கலாம். 4வதாக
மிஷனரி ஊழியத்துல உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்வ் பண்ணலாம். 5வதும் கடைசியுமா, நீங்க ஆத்மா ஆதாயர்களா இருக்கணும். ஆத்மா ஆதாயர்கள் உங்களோட பக்கத்துல உள்ளவர்களுக்கு நீங்க தான் பொறுப்பு. அதுக்கு ஒரு மிஷனரி அனுப்பி அவர் வந்து சுவிசேஷம் சொல்ல மாட்டார். நீங்க தான் செய்யணும். இந்த 5 இந்த காரியங்கள் நீங்க செய்வீங்கன்னு சொன்னா மகிமையின் சுவிசேஷம் வெகு சீக்கிரத்துல எல்லாரையும் எட்டிவிடும். இதோடு மாத்திரம் இல்ல, மனம் திரும்புதல் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நீங்க கொடுத்து விடுவீங்கன்னு சொன்னா நம்முடைய வாழ்நாள்ல இயேசு கிறிஸ்துவோட வருகை இருக்கும். அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை.